ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்க பரமான நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் என்கிறதை அனுசரிக்கும்படியாக, பண்டிகையாக கொண்டாடும்படியாக ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்தில் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வரலாறு காணாத ஒரு அற்புதத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய மனித அமைப்புகள் காணாத ஒரு வல்லமையான தேவனுடைய செயலையும்
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நாங்கள் கண்டுகொண்டோம் சுவாமி. அதே வல்லமையினாலும் அதே ஆசீர்வாதங்களினாலும் இந்த ஆராதனையின் மூலமாக உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும், இந்த பண்டிகையின் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாக நாங்கள் திரும்பி செல்லவும் தேவரீர் இந்த ஆராதனை வாயிலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகள் எல்லாம் மாற்றி தொடர்ந்து ஆண்டவரை உயிர்த்தெழுந்த தேவனை நாங்கள் உயிருள்ளவர்களாக அதிக உற்சாகத்தோடு ஆண்டவரை நாங்கள் சேவித்துக் கொள்ள ஆவியானவர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 123வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 123. ஹல்லேலூயா. இப்பொழுது போய் ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பாரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ் வருவதாக, பரிசுத்த பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு ஒரு மாயக்குத்து சேர்ந்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு உற்சாகங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்குரியவர்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய்விட போல அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, சகாயம் பண்ண தேவரையோ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக. நின்றவாறே 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு பெருமாய் பாடி சங்கீதப்பட கடவோ வாருங்கள். துதித்தொடர்பாக வந்து சங்கீதத்தை பாட கடவோ. கர்த்தரே மகாதேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ, மாயிரோக்கே
இருக்கிறது. பர்வதங்களோ அவருடையவைகள், சமுத்திரமுடையது அவரது உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய மேய்ச்சல்களோ அவர் கைகளான ஆடுகளுமாமே. இன்னொரு சத்தத்தை கேட்பீர்களாகில் மனதால் போதும் சோதனை போல உங்களுக்கு படுத்தாதேயுங்கள். அங்கு என்னை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். 40 வருஷமாய் ஆரோசித்து என்னும் சொல்லி என்னுடைய பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ எப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிப்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 118 வசனங்கள் 15 முதல் 24 வரை. Psalms 118 verses 15 to 24. 118 சங்கீதம் 15 வசனம் முதல். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவர்களுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் கொண்டு நாள் இதில் களி கூர்ந்து மயிலக்கடவோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ எப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடகம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-2, அதற்கு பின்பு 19 21 வரை. எக்ஸோடஸ் சாப்டர் 15 verses 1-2, then after 19-21. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். வசனம் 19.
பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தாள், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. மீண்டும் நாம் யாவரும் எழுப்பி நின்று ஜெப புஸ்தகத்திலே 9வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் சகல சிருஷ்டிகரே என்கிற 3 வாலிபர் கீதத்தின் சுருக்கத்தை நாம் பாடுவோம். 3 வாலிபர் கீதத்தின் சுருக்கத்தை நாம் பாடுவோம். கர்த்தர் சகல சிருஷ்டிகரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியின் முழுத்தமெல்லாம் தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே
போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்கள் ஆவிகளே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையும் உள்ள மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே, ஆசரியாவே, மீஷாவேலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணைக்குரிய ஜெபம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். தேவன் திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னண்டி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவனை தண்டியாமல் விடார். எங்களுக்கு இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு உன் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த பிரபலத்தை கைகொள்ள கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை இங்கே ஜெபமன கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய ஈஸ்டர் பண்டிகை குறிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஏக சுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை திறந்தீரே. எங்களுக்கு முன் செல்லும் உம்முடைய விசேஷித்த கிருபையினால் தேவரீர் எங்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல இடைவிடாமல் துணை நிற்கும் கிருபையினால் அவ்விருப்பங்கள் நற்கிரியையாக பலன் கொடுக்கும்படி கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபமன கடவோம். தேவனே, எங்கள் மீட்புக்கென்று சிலுவையிலே மரணமடைந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளின உம்முடைய மகிமையான உயிர்த்தெழுதலினாலே எங்கள் சத்ருவின் வல்லமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளினீரே. நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக எப்பொழுதும் சந்தோஷத்தோடு அவரோடு ஜீவிக்கத்தக்கதாக தினந்தோறும் பாவத்துக்கு மறிக்க எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். Colossians chapter 3 verses 1 to 4. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 20 verses 1 to 10. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையின் அடைந்திருந்த கல்
எடுத்து போடப்படுகிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்குள்ளது என்று தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் தூரமாய் ஓடி முதலில் கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலை கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையை சுற்றியிருந்த சீலை மட்டும் சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முதலில் கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தருள வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்னும் அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்றார் என்பது கிறிஸ்துவே சோஸ்திரா உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுதமான இல்லாட்சியப்பட்டிருக்கிற சர்வபிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேடி ஒரே பேரனுக்குமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் உண்டாக்குனே ஜெனிக்கப்பட்டவர், தேவதி தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேய்த்தல் மேய்த்தலானவர், உண்டாக்காமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதனாய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாவிலிருந்து மனிதனானா நமக்காக காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி முதலாவது தந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவால் வசித்திருக்கிறார். உயிருள்ள மனிதனை மயமடித்து வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. காத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவுக்கு சோதரிக்கப்படுகிறதுமாய் விசுவாசிக்கிறேன். ஒரே விசுவாசிக்கிறேன். மரித்தோர் வைத்தோ மரித்து காத்திருக்கிறேன். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. செய்திக்கு ஆயத்தமாக நின்றவாறே பாமாலையின் 126வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 126, இன்று கிறிஸ்து எழுந்தார் என்கிற பாமாலையின் 126வது பாடலை நாம் பாடுவோம்.
ஒரு விசையாக இந்த உயிர்த்தெழுத பண்டிகைக்குள்ளாக வரும்படியாக, உயிரோடு என்றென்றைக்கும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற தேவனை தரிசிக்கும்படியாக இந்த மாலை வேளையில் எங்களை அழைத்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடினோம், உம்மை கொண்டாடினோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக பலன் பெற வந்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு பேசி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே. ஆச்சரியப்படும்படியான ஒரு நிகழ்வை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய வல்லமையை கொண்டு அவருடைய சொந்த குமாரன் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்பினவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை இன்னைக்கு நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நினைவு கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே நாமும் அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக ஜீவனையும் உயிரையும் அதிகமான வளர்ச்சியும் பெறுகிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உயிர்த்தெழுதல் பண்டிகை அல்லது உயிர்த்தெழுதலை குறித்து 4 சுவிசேஷமும் நமக்கு என்ன செய்கிறது? கூறுகிறதாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக உயிர்த்தெழுந்தால் என்கிற நிகழ்வை குறித்து நமக்கு என்ன செய்கிறாங்க? விவரித்து கூறுகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு விசேஷமாக யோவான் எழுதின நற்செய்தி நூலில் எப்படியாக போடப்பட்டிருக்கிறது என்கிறதை குறித்து மாத்திரம் நாம் தியானிப்பதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது வசனத்திலே வாரத்தின் முதல் நாளாகிய காலையிலே, வாரத்தின் முதல் நாளிலே யார் போகிறாங்க? மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாங்க? கல்லறையை நோக்கி என்ன செய்கிறாங்க? போறவர்களாக இருக்கிறாங்க. எல்லா சுவிசேஷத்திலுமே இது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. ஆனால் இந்த வாரத்தின் முதல் நாளிலே மகதலேனா மரியாள் மாத்திரமல்லாமல் இன்னும் சில பெண்கள் என்ன செய்கிறாங்க? இந்த கல்லறையை நோக்கி போகிறாங்க அப்படின்ட்டு நமக்கு லூக்கால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்போ யோவான் என்ன எழுதுகிறான் என்றால், மகதலேனா மரியாளை குறித்து மாத்திரமே என்ன செய்கிறான்? விசேஷமாக இங்கே எழுதுகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் இந்த மகதலேனா மரியாள் தான் இந்த கல்லறை நவுட்டி வைக்கிறதை கண்டு, கல்லறையில கல் அகற்றி வைக்கிறதை கண்ட உடனே அவள் திரும்பி என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஓடி வருகிறவராக இருக்கிறார். ஓடி வந்து முதலாவது பேதுருவுக்கும் யோவானுக்கும், இங்க ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ட்டு அவ என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் தனிமையாக அந்த இருட்டோட போகிறதற்கு அவ்வளவான அனுமதிகள் என்ன செய்யதில்லை? கிடையாது. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. ஆகவே அவர்கள் கும்பலாக தான், சில பெண்மணிகள் சேர்ந்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க? வாரத்தின் முதல் நாளிலே காலை வேளையில என்ன செஞ்சிருப்பாங்க? கல்லறைக்கு போயிருப்பாங்க. ஆனால் திரும்பி வந்தது தான் யாரு? இந்த மகதலேனா மரியாளாக என்ன செய்கிறா? இருக்கிறா. அவள் ஓடி வந்து 2வது வசனத்துல சீமோன் பேதுருவின் இடத்திலையும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த யார் இந்த இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன்? யோவான் தன்னை குறித்து எழுதும்போது அவன் என்ன செய்யலை? அவன் பேர் என்ன செய்யலை? எழுதாம அவன் என்ன கூறுகிறான் என்றால், அன்பான சீஷனா இருக்கிற யோவான். அப்போ பேதுருவும் யோவான் இடத்துல அங்க என்ன செய்யறாங்க? நடந்த நிகழ்வை குறித்து கூறுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு ஓட்ட பந்தயம் நடக்கு. அங்க என்ன நடக்கு? ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கு. யாரு கல்லறைக்கு முதல்ல போய் சேர்வா அப்படின்ட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கு. யாருக்கும்? பேதுருவுக்கும் யோவானுக்கும் என்ன செய்யுது? ஒரு ரேஸ் நடக்கு. 2 பேரும் என்ன செய்யறாங்களா? சேர்ந்து தான் தொடங்குறாங்களா. ஆனா சேர்ந்து தொடங்கினதற்கு பின்பதாக யாரு ஃபர்ஸ்ட் போய் சேர்றா? ஃபர்ஸ்ட் போய் சேர்றது யாரு? யோவான் தான் ஃபர்ஸ்ட் போய் சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் சேர்றா? யோவான் தான் போய் என்ன செய்யறாங்க? சேருகிறாங்க. ஏன்னா யோவான் கொஞ்சம் வயசுல கம்மியா இருந்தவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டம் பலன் அதிகமாக இருந்தபடினால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பேதுருவை முந்தி என்ன செஞ்சுட்டாங்க? அந்த கல்லறைக்கு நேராக போயிட்டாங்க. பேதுருக்கு கொஞ்சம் வயசு அதிகம். ஏன்னா பேதுருக்கு வயசு அதிகனால கொஞ்சம் பின்னாடியா என்ன செய்கிறா? வருகிறான். ஆனா அந்த கல்லறை கிட்ட பார்க்கும்போது பேதுரு என்ன செய்கிறான்? அந்த கல்லறை கிட்ட இருக்கும்போது அவன் கொஞ்சம் முந்திக்கிறான். பேதுரு எப்பவுமே கொஞ்சம் முந்துறதுல அதிக வேகம் உள்ளவனாக என்ன செய்யறான்? இருக்கிறான். இயேசுவானவர் எந்த கேள்வி கேட்டாலும் முதல்ல முந்திரி கோட்டை மாதிரி பதில் சொல்றது யாருதான்? இந்த பேதுருவா தான் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அதே போல அந்த கல்லறைக்குள்ள போன உடனே அவன் என்ன செய்யல? நிக்கல, நேர உள்ள கல்லறைக்குள்ள என்ன செஞ்சணும், என்ன இருக்கு அப்படிங்கிறத அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறவனாக இருக்கிறான். அங்க போய் பார்க்கிறாங்க, சீலை கிடக்கிறது, தலையில சுருட்டப்பட்டது மாத்திரம் என்ன செய்கிறது? தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதை என்ன செய்கிறான்? பேதுரு காணுகிறான். பேதுரு கண்ட பின்பதாக 8வது வசனத்துல வரும்போது யோவான் மீண்டுமாக என்ன செய்கிறான்? இப்போ கல்லறைக்குள்ளாக போகிறான். இப்போ அந்த முதலில் கல்லறையின் இடத்தில் வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து அவன் என்ன செய்தவனாக இருக்கிறானா? அவன் என்ன செய்தவனாக இருந்தானா?
சரி, ஒரு சீஷன் என்ன செய்கிறானா? கண்டு. யோவான் என்ன செய்கிறான்? கண்டு விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். சரி, பேதுருனுடைய நிலைமை என்னையாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 24 அதிகாரம் 12 வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 12. அவன் என்ன செய்கிறான்? தண்ணியில் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? ஐயா, ஆச்சரியப்படுகிறதுனா ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்குன்ட்டு அவன் என்ன செய்யலை? ஆச்சரியப்படலை. ஆனால் அவன் நினச்சிட்டு இருக்கான், அடா என்னடா இங்கே என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு அப்படின்ட்டு ஒரு ஆச்சரிய குறியில் அவன் என்ன செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒருவேளை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, பீட்டர் வாஸ் தேர் வண்டரிங் வாட் ஹேட் ஹேப்பன். என்ன நடந்திருக்குன்னு தெரியாமல் அவன் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? கல்லறைக்குள்ளாக பிரவேசித்து கொண்டு கண்டு இருக்கிறான். இங்கே யோவான் இடத்துல வரும்போதோ யோவான் என்ன செய்கிறவனாக இருக்கிறானா? கண்டு விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். யோவான் 20 அதிகாரம் 8 பின்பகுதி சொல்லுகிறது, யோவான் என்ன செய்கிறான்? அதை காணுகிறான். அந்த நிகழ்வை கண்டு அவன் உடனே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். இப்போ கிரேக்க மொழியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பார்க்கிறதற்கு அல்லது கண் பார்வையை சம்பந்தப்பட்டதற்கு கிட்டத்தட்ட 6 வார்த்தைகள் கிரேக்க மொழியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான 6 வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. கண்ணினாலே பார்க்கிறது, முந்தி பார்த்த காரியங்கள், வருகிற காரியங்களை பார்ப்பதற்கு அதிக வித்தியாசமுள்ள வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு வார்த்தை வந்து பிளெப்போ என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிளெப்போ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதாக இருக்கிறது அப்படின்னா, கண்ணை வச்சு என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்போ திரும்பினாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? கண்ணை வச்சு என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. திரும்பின உடனே நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு முன்பாக என்ன இருக்கிறதோ அது நமக்கு என்ன செய்கிறது? தெரியுது. இப்போ அந்த கண்ணை திறந்த உடனே நமக்கு மூளை என்ன சொல்லுகிறது? பார்க்கும்படியாக கூறுகிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பார்வை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இங்கிருந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? உங்க எல்லாரையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பார்வை அப்படின்ட்டு சொல்லும்போது அது பிளெப்போ என்று என்ன செய்யப்படுகிறது? கூறப்படுகிறதாக இருக்கிறது. இப்போ பார்வை இல்லாதவர்கள் வந்து இயேசுவின் இடத்துல வந்து கண் பார்வைக்காக என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. பார்வை அடைய வேண்டும் என்று என்ன செய்கிறான்? பார்வை இல்லாதவன் கேட்கும்போது அந்த வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பிளெப்போ என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க வாசி கேட்ட இந்த யோவான் 20 அதிகாரத்திலையும் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்குள்ளே குனிந்து என்ன செஞ்சான்? அவன் பார்த்து, அவன் என்ன செய்கிறான்? குனிந்து என்ன செய்கிறான்? பார்க்கிறான். அப்போ அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, பிளெப்போ என்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் இந்த 8ஆம் வசனத்துல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்க கண்டுன்ட்டு எழுதியிருக்கும் போது திரியோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு என்ன அர்த்தம் என்றால், வெறும் கண்ணால காணுவது மாத்திரமல்ல, ஆனால் கண்டு மனதார அதை யோசித்து சிந்தித்து விசாரித்து அதற்கு பின்பாக ஒரு முடிவுக்கு வருகிறது தான் இந்த திரையோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாகும். சரி, அப்போ இந்த பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கு? அவன் கண்டான் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ஜலக்கா அவன் என்ன செய்யல? பார்க்கல. அவன் பார்க்கும்போது என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறான்? பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறவனாக இருக்கிறான். இப்போ இந்த வார்த்தை வந்து நீங்க இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமாக்கப்பட்ட மலையிலே அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? மோசே இருக்கிறாங்க, எலியா இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு மேகம் என்ன செய்கிறது? சூழ்கிறதாக இருக்கிறது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த சத்தம் உண்டான உடனேயே எலியாவும் மோசையும் அங்கிருந்து என்ன செய்யறாங்க? காணாம போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் பார்க்குறாங்க, அவர்கள் தங்களை என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. பார்த்துட்டு இயேசுவை தவிர வேற யாரையும் நாங்கள் என்ன செய்யலை? காணவில்லை அப்படின்ட்டு எழுதிருக்காங்க. என்ன செய்யலையா? அவங்க காணவில்லை. அப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க, அக்கம் பக்கத்தில் சுற்றி பார்த்துருக்குறாங்க. ஐயோ, மோசையும் எலியாவும் இருந்தாங்க, எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பின்பதாக முடிவுக்கு வராங்க, வேற யாரும் அங்கே என்னது இல்லையா? காணவில்லை அப்படிங்கிற. ஸோ அதே வார்த்தையை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் என்ன செஞ்சானா? கண்டு என்ன செஞ்சானா? கண்டு. அப்போனா அதுக்கு என்ன பதமாயிட்ட அப்படின்னா, அவன் கண்ணால் காண மாத்திரம் இல்லை, மனதார எல்லா காரியங்களையும் யோசித்து பார்த்து, அவன் சிந்தித்து பார்த்து, அவன் அப்சர்வ் பண்ணி எல்லாத்திற்கும் முடிவாக தான் அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். சரி, அப்போ அவன் என்னத்தெல்லாம் கண்டிருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு 3 காரியங்கள் மாத்திரம் அவன் என்னத்தெல்லாம் கண்டிருக்கிறான் அப்படின்ட்டு அதே நிகழ்வுகள் பார்க்கும்போது, முதலாவது காரியமாக மகதலேனா மரியாள் என்ன செய்கிறார்? ஓடி வருகிறவளாக இருக்கிறார். இப்போ மகதலேனா மரியாள் என்றால் யார்? அவள்
அவள் யாராக இருக்கிறா? இயேசு கிறிஸ்துவானவருடைய சமூகத்தில் சுகம் பெற்றவளாக இருக்கிறா. நீங்கள் மார்க்கில் வாசித்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பிசாசு பிடித்த மகதலேனா மரியாளுக்கு அவர் என்ன செய்கிறார்? சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூறப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மகதலேனா மரியாள் ஓடி வந்து கூறுகிற காரியம் என்ன? இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்ட்டா கூறுனாங்க. என்ன கூறுறாங்க? அவருடைய சரீரம் என்ன செய்யலை? இயேசு கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துல இருந்து அவர் என்ன இல்லை? அவர் அங்கே இல்லை. He is not there. Jesus is not there. இயேசுவானவர் அங்கே இல்லை. அவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத தான் அவன் என்ன செய்கிறார்? கூறுகிறவர். அப்போ அங்கிருந்து யோவான் பாடி வந்துட்டு இருக்கும்போது முதலாவது காரியம் அவன் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவானவருடைய சரீரத்தை யார் எடுத்திருக்கிறா அப்படிங்கிறதை அதே அவனுடைய மனதில் வைத்து அவன் என்ன செய்கிறான்? ஓடி வருகிறவனாக இருக்கிறான். இவன் தான் முந்தி வருகிறான். ஆனா முந்தி வந்த பின்பதாக பேதுரு தான் எங்க போகிறான்? உள்ள கல்லறைக்கு போறான். அப்ப இவன் என்ன செய்யலாம்? கல்லறைக்குள்ளாக போகல, கல்லறைக்கு வெளியே நிற்கான். என்ன செய்யறான்? கல்லறைக்கு வெளியே நின்று, இவ்வளவு பெரிய கல்லாச்சே, இந்த கல்லை யாரு எடுத்திருக்க முடியும்? இந்த கல்லை யாரு இந்த இடத்துல இருந்து நவுட்டி இருக்க முடியும்? இந்த கல்லை சாதாரணமா என்ன செய்ய முடியாது? நவுட்ட முடியாத. ஒருவேளை திருடர்கள் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க அக்கம் பக்கத்துல ஏதாகிலும் அடையாளம் இருக்கிறதா? உடனே யோவான் யாரா மாறிடுறா? இங்க ஒரு டிடெக்டிவாக என்ன செஞ்சிடறாங்க? மாறிடுறாங்க. டிடெக்டிவா மாறி தேடுறாங்க. இஸ் தேர் எனி க்ளூ ஓவர் ஹியர்? அதனாலதான் அவங்க கல்லறைக்கு என்ன செய்யறாங்க? வெளியே நிக்காங்க. ஆனா பேதுரு என்ன செய்கிறான்? உள்ள போகிறான். இப்ப விசாரிக்க அக்கம் பக்கத்துல பாக்குறான், யாராவது இருக்காங்களா? ஏதாவது நடக்குதா இங்க? இது எதனால இந்த கல்லறை தள்ளப்பட்டிருக்கிறது? இந்த கல்லானது எதற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை அவன் என்ன செஞ்சு பார்க்கான்? அலசி ஆராய்ந்து பார்க்கிறான். அதற்கு பின்பதாக தான் அலசி ஆராய்ந்து பார்த்த பிறகு அவனுக்கு புரியுது, என்னது? கல்லு ரொம்ப பெருசாதான் இருக்கு. இதை கண்டிப்பாக ஒரே மனுஷன் என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியாது. இதை தள்ளி இருக்க முடியாது. அப்போ பல பேர் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். அட்லீஸ்ட் மோர் தென் 2 பீப்புளாவது என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷனை எடுத்துட்டு அதற்கு பின்பதாக தான் அவன் என்ன செய்கிறான்? கல்லறைக்குள்ளாக என்ன செய்கிறான்? பிரவேசிக்கிறான். இப்போ கல்லறைக்குள்ளாக என்ன இருக்கிறது அப்படின்ட்டு 7வது வசனத்தை வாசிக்கலாம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுத்தி இருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்போ ஒன்று கிடக்கிறதா? சீலைனா என்னது? டெட் பாடியை சுற்றி வைப்பாங்க தெரியுமா? லைனின் கிளாத். அந்த கிளாத்னால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே அது மாத்திரம் கிடக்கிறது. அதை பார்க்கும்போது அங்கே அது கிடக்கிறது. இன்னொரு பகுதியில் தனியாக என்ன கிடக்கிறது? தலையை மாத்திரம் சுற்றி வைத்திருக்கிற அந்த சீலை மாத்திரம் என்ன செய்கிறது? தனியாக ஒரு இடத்துல அழகாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது இன்னும் நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் போது இட் இஸ் ஃபோல்டட் அண்ட் கெப்ட் அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும்? போடப்பட்டிருக்கு. அப்போ அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்போ அவன் அதை பார்க்கிறான். ஐயா, திருடன் ஒருவேளை திருடி வந்து யாராவது இயேசு கிறிஸ்துவானவரை கொண்டு போகணும் அப்படின்னா எதுக்கியா சீலையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போவாங்க? உடனே அவனுக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. எந்த நிகழ்வு? மரித்து ஒருத்தன் அடக்கம் பண்ணப்பட்டான். யாரு? லாசரு என்ன செய்யப்படுகிறான்? மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவனை இயேசு கிறிஸ்துவானவர் வெளியே என்ன செய்கிறாரு? அவன் எப்படி வெளியே வருகிறான்? வாசிக்கலாமே. யோவான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவன் கால்களும் கைகளும் எதுலனால்? பிரேத சீலையினால். சரி, அவன் முகமும் சீலையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவன் எப்படி வருகிறான்? எல்லாமே சுத்தி இருக்க. அவன் என்ன செய்கிறான்? அப்படியே அவன் என்ன செய்கிறான்? ஐயா, திருடன் எதுக்கே அதை கலத்தி என்ன செய்ய போகிறான்? கொண்டு போகிறான். யாராவது திருடணும் அப்படின்னா அப்படியே எடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அல்லது எந்த திருடனுக்கு நேரம் இருக்கு அந்த ஒரு சீலையை மாத்திரம் அழகாக என்ன செஞ்சு வைக்கிறது? தலையில சூட்டு வைக்கிறத மாத்திரம் அழகாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கிறது? அதிக அவசரத்தோடு என்ன செய்வாங்க? கொண்டு போகிறவர்களாக இருப்பாங்களே. ஆகவே இவன் எண்ணிக்கொள்கிறான், இது என்னது இல்லை, மனுஷரால் நடந்த ஒரு காரியம் அல்ல, இது எந்த ஒரு மனித நிகழ்வு இல்லை என்கிறதை அவன் நன்றாக அலசி
ஆராய்ந்து தெளிவாக புரிந்து கொண்ட பின்பதாக தான் அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் என்னதாக இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். ஐயா, இந்த சரீரத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உடலை யாரும் என்ன செய்யல, எடுத்துட்டு போல. ஆனால் தேவனுடைய கிரியையாக தேவனுடைய வல்லமை அங்க வெளிப்பட்டு அந்த சீலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவரே வெளியே வந்து அவர் இந்த கல்லறையிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறார்? வெளியே போனவராக இருக்கிறார். இதை தான் அவன் கண்டு என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எதற்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதல்ல விசுவாசிக்கிறீங்க? Why do you believe in the resurrection of Jesus Christ? எதை வைத்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் கொண்டாடுகிறோம், நாம் சந்தோஷமாக மகிழ்கிறோம், இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார் என்று அகமகிழ்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பினது நிமித்தமாக அந்த விசுவாசமானது எனக்கு எது நிமித்தமாக வருகிறது? எனக்கா சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? அந்த உயிர்த்தெழுதல் எனக்கு என்னத்தை தருகிறது? What does that resurrection give me? அதை நாம் நினைவு கூர்ந்தால் மாத்திரம்தான் இந்த யோவானை போல நாம் கண்டு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அப்படி நாம் கண்டு விசுவாசித்தோம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிட்ட நிருப வாக்கியம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதல் உண்டானால். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற எதை தேடுவீங்களா? மேலானவைகளை என்ன செய்வீங்களா? அதற்கு பின்பதாக 2வது வசனம், பூமிக்குரியதல்ல. ஆனா எதை தேடுவீர்கள்? எதை நாடுவீர்கள்? மேலானவைகளை என்ன செய்வோமா? நாம் நாடுவோமா? நாம் எதற்கு விசுவாசிக்கிறோம் என்கிறதை அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் மேலானவைகளை என்ன செய்ய முடியும்? நாட முடியும். நாம் மேலானவைகளை தேட முடியும். நாம் கிறிஸ்துக்குரியவைகளை நாம் என்ன செய்ய முடியும்? அலசி ஆராய்ந்து நாம் என்ன செய்ய முடியும்? அதை பின்பற்ற முடியும். அப்படி இல்லைவென்றால் நாமும் பேதுரு போல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? ஐயோ என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியாதவர்களாக என்ன செய்கிறோம்? தேவன் வல்லமையாக என்ன செஞ்சிருக்கிறார்? கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற விசுவாசம் என்ன அப்படிங்கிறதை அறிந்து பார்க்கும்போது மாத்திரமே தான் அது எனக்கு என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி நாம் அறிவோம். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நான் எதற்காக விசுவாசிக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தேவனுடைய வல்லமை, இந்த உயிர்த்தெழுத தேவனுடைய சமாதானம், இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக உண்டான ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு மறு ஜென்மத்திற்கான நம்பிக்கை நாம் அனைவரும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான மெய்யான கிருபையினாலே தேவன் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் தொடர்ந்து வழிநடத்துவாராக. தேவனுடைய சமாதானத்தினாலும் தேவனுடைய விடுதலையினாலும் இந்த உயிர்த்தெழுதலின் மெய்யான வல்லமையினாலும் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்துவாராக. ஆமென்.